ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி Payanam சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக். இதுக்கு என்ன மைதா தேவையில்லை, எக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ரஸ்க்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம ரஸ்க் எடுத்துக்கலாம். இது வந்து மில்க் ரஸ்க், அதாவது ஸ்வீட் ரஸ்க் தான் எடுத்துருக்கோம். இது கூட நம்ம 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அது மட்டும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இது வந்து என்ன கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. 1 கப்புக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப் இருந்தாலே போதும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டிசால்வ் ஆகட்டும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் வந்து கொதிச்சாலே போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்குறோம். இதை அப்படியே காய்ச்சிக்கலாம். அதாவது காய்ச்சி வச்சதான் நம்ம திருப்பியும் இதை வந்து காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து என்னென்னா ஆடை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேக்குக்கு. ஆடை தனியாக இருந்தாலும் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மலாய் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பால் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா சுண்டுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 100 ml மில்க் தனியாக எடுத்துக்கலாம். ஆடையோடு இருந்தாலே ஓகே தான். இல்லை கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். 100 இல்லை, இது வந்து என்னென்னா கரெக்டாக 50 ml தான் இருக்குது. இதுக்கு நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 4, 5. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கொதிச்சிருச்சு. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். அதாவது ஜாமுனுக்கு நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணுவோமோ அதே அளவுக்கு இருந்தாலே போதும். இப்படி இருந்தாலே போதும். தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதாவது பால் கூட மிக்ஸ் பண்ணுறப்போ அடியில் வந்து அப்படியே இருக்கும். நம்ம நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கெட்டியாகிடும் சீக்கிரமாக. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பால் ஆடை இருந்தாலும் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்காக எடுத்துட்டோம். இப்படி இருந்தாலே போதும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். ரஸ்க்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அடுத்து காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சுகர் சிரப் எடுத்து லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து கலர் கூட ஆட் பண்ணலாம். நான் கலர் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே கலர் ஆட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். அடுத்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கொஞ்சமாக தேங்காய் வந்து அதாவது ட்ரை கோகோனட் தான். இது வந்து ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வேண்டான்னா இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து வீட்டில் அவைலபிளாக இருக்கிறதுனால இதையும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஆல்ரெடி கஸ்டர்ட் வச்சுருக்கோம். இப்போ காய்ச்சி வச்சதை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரஸ்க் வந்து எல்லாத்தையுமே நல்லா இழுத்துடும். இது வந்து என்னென்னா சூடாகவே அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுலேயே வந்து திருப்பியும் ரஸ்க் வச்சுக்கலாம். இது மேலேயும் நம்ம லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் கஸ்டர்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3மே ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலைத்து நில்லாத பொருட்களையெல்லாம் நிலையானவை என்று எண்ணி மயங்குகின்ற இழிவான அறிவுடையவராக இருத்தல் வாழ்க்கையில் மிகுந்த தாழ்நிலையாகும்.